கிடக்கட்டும்னு கிளவி தூக்கி மடியில வச்சா அப்படிங்கிற கணக்கா நம்ம வானதிக்கா நேத்து ஸ்வீட் ஸ்டால் போயிருக்கிறாங்க. அங்க போயிட்டு அக்கா என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா 50 கிலோ மைசூர் பாக்கு வாங்கி இருக்கிறாங்க. அந்த சிப்ஸ் இருக்குல்லங்க அது ஒரு 2000 கிலோ வாங்கி இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கடந்த 11 வருஷமா இந்த நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி இவங்க எல்லாம் சேர்ந்து ஜிஎஸ்டிய போட்டு சிப்ஸ் முறுக்கெல்லாம் திங்க விடாம பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொலை அடிச்சு போட்டு கிடந்தாங்க. ஆனா மைசூர் பாக்கு இம்பிட்டு டாக்ஸ், சிப்ஸுக்கு இம்பிட்டு டாக்ஸ், ஜிலேபிக்கு இம்பிட்டு டாக்ஸ். அவ்வளவு ஏங்க ஒரு கிரீம் மண்ணுக்கு 18%ங்க. அதே கேக் போயிதான் நிர்மலா சீதாராமன் கிட்ட நம்ம ஆனா உண்ணாக்கார தோப்புக்காரன போட்டு இருந்தாருலங்க. சீட்ல உட்காராத பக்கத்துல நம்ம வானதிக்கா கம்பீரமா உட்கார்ந்து இருந்தது பாத்தீங்களா? அந்த நேரோட ஆட்சியில இருந்து கடந்த 11 வருஷமா ஏன் அக்கா ஸ்வீட் ஸ்டாலுக்கு போலன்னு எனக்கு தெரியலீங்க. ஏனுங்க அன்னைக்கெல்லாம் அக்கா ஸ்வீட் ஸ்டாலுக்கு போய் எம்பிட்டு ரேட்டுன்னு எல்லாம் கேட்டது இல்லைங்க. இன்னைக்கு போய் பார்த்தா 440 ரூபாய் இருந்த மைசூர் பாக்கு இப்போ 380 ரூபாய் இருக்குதுங்க. எல்லா ஆராய்ச்சியில நடந்திருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அடடோ என்ன சாமி! கேளுங்க, நீங்களே கேளுங்க. அக்கா கேக்குறது அவரு பதில் சொல்றது 2 பேரும் சேர்ந்து ஜிக்கு ஜே போடுறது. இப்ப நேத்து வந்து 1 கிலோ மைசூர் பாக்கு எவ்வளவு இருக்குதுங்க? நேத்து வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக்கு உங்களுக்கு 420 ரூபாய் இருக்குங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 380 ரூபாய் நம்ம. அதே மாதிரி சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 640 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து 580 ரூபாங்க. 1 கிலோ அவ்வளவு. ஆமாங்க 60 ரூபாய் பக்கம் கம்மியாகுது. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. நீங்க பில் எல்லாத்தையும் மாத்திட்டீங்க? எல்லாமே மாத்தியாச்சுங்க. இத குறைச்சது யாருன்னு தெரியுமா மக்களுக்கு? ஓடிஜி. ஓகே. ஆர்டர் பாசம்னா அது எம்எல்ஏன்னு இப்படித்தாங்க இருக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டிய நிதி எல்லாம் இன்னும் வந்து சேரல. அதெல்லாம் அக்கா மூலமா கேட்பாங்க. இந்த வேலை இருக்குல்ல வேலை அத குறைச்சு 80 வருஷமாச்சு தெரியுமா? 22ஆம் தேதி மோடி சொல்றாரு 2 லட்சம் கோடி சேமிப்பை ஏற்படுத்தி இருக்கேன்னு. பொதுமக்களோட 2 லட்சம் கோடி பணம் மிச்சமாகும் சொல்லல, அங்க சேமிப்பாகுமாமா. அப்ப கடந்த 11 வருஷமா 22 லட்சம் கோடியா ஆட்டையை போட்டுட்டு தான் இருந்திருக்கிறீங்க. 11 வருஷமா 22 லட்சம் கோடி ஆட்டையை போட்டுட்டு இருக்கும் போது என்ன ஏதுன்னு கேட்காத வானதிக்கா 2 லட்சம் கோடி மிச்சமாக போகுதுன்னு சொல்லி அடுத்த நாள் அக்கா ஸ்வீட் ஸ்டாலுக்கு வந்துட்டாங்க. இன்னும் மிச்சமெல்லாம் ஆகல. கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லிட்டீங்களா மோடி வேலையை குறைச்சு போட்டாரு அப்படின்னு? கம்ப்யூட்டர் தலை ஏத்துக்குச்சா? சொன்னபடி கேக்குதா? ஏன்னா அன்னைக்கு அண்ணன் உண்ணாக்காரு அப்படித்தான் சொன்னாருங்க, கம்ப்யூட்டர் திணறதுங்கன்னு. அப்புறம் கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லி போட்டீங்கல்ல மோடிஜி வரிய குறைச்சிருக்கிறாரு, திணறாம வேலையை பார்க்கணும்னு. முக்காம முடங்காம திக்காம திணறாம வேலையை பார்க்கணும்னு சொல்லி இருக்கீங்களா இல்லையா? ஏனக்கா அப்படி ஸ்பீடா வேலை பார்க்கற கம்ப்யூட்டருக்கே குறைச்சது தெரியாது. ஆனா கம்ப்யூட்டர் விட ஸ்பீடா இருக்கியாக்கா நீ? பொழுதோடு தான் குறைச்சாரு. பொழுது விடிஞ்சதுமே நீ வந்து கடையில நின்னுட்டியாக்கா? நாங்களா இருந்தா என்ன சொல்லிருப்போம்னா அக்கா முதல் போனிக்கா இன்னும் போனியே ஆகல, அதனால அப்போங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். வந்து இத்தனை வசனம் பேச நீ ஏதாவது வாங்கி போட்டு போயிருந்தேன்னா கூட போனி சரி நல்லா போகட்டும்னு நினைச்சிருந்துக்கலாம். நீ வீடியோவில போட்டு போயிட்ட. உண்மையா வீடியோ எடுக்கத்தான் வந்தியா இல்ல வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாக்க வந்தியாக்கு? அண்ணாமலையான இப்ப கொஞ்சம் பேக்கு போனப்போ ஆடியோ வீடியோ நீ வராதுன்னு நினைச்சோம். பார்த்த வானதிக்கா முன்னாடி வந்து நிக்கிறீங்க வீடியோவோட. வீடியோ எடுத்தாருலங்க, அட உங்க வீடியோ தான். அது ஃப்ரேம் எல்லாம் பக்காவா இருந்துச்சுக்கா. நீங்க தானே எடுக்க சொன்னீங்க. ஏன்னா வெறும் மொபைல்ல எடுத்தாலாம் இப்படி கிளியரா வருமானு எனக்கு தெரியலங்கக்கா. ஏன்னா மூவி கேமரா கொண்டு வந்து வச்சு 2 லைட் எல்லாம் செட்டப் போட்டு அப்புறம் இந்த தர்மாக்கோல் எல்லாம் போட்டு லைட் எஃபெக்ட் எல்லாம் பயங்கரமா கொடுத்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. என்னக்கா விசேஷம்? குறைச்ச நாள் ஆச்சு. ஆமா வானதிக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஒன்றிய அரசுக்கு ஏதோ ஒண்ணுன்னு ஓடி வந்துருவாங்க. அன்னைக்கு அப்படித்தான் தலையை விரிச்சு போட்டு விஸ்வகர்மா ஆளுங்களேரா கூப்பிட்டு வச்சு பக்கா பேசின பேச்சு கேட்டீங்களோ? மதுரையில நீதி கேட்ட கண்ணகிக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல நீதி கேட்ட கண்ணகி நம்ம வானதிக்கா மட்டும்தான். விஸ்வகர்மா யோஜனானா கொலக்கல்வி திட்டம்னு சொல்றாங்க இவங்கெல்லாம். எல்லா மக்களுக்கும் விஸ்வகர்மா யோஜனா போயிருச்சுங்க. தமிழ்நாடு அரசு வேணும்னு சொல்லி போட்டுச்சுங்க. 20,000 கோடிய பக்கெட்ல போட்டு வாசப்படிக்கிட்டே மோடி நின்றுட்டு இருக்கிறாரு. அவங்க கண்டுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. அவர் மட்டும் உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு முழுக்க விஸ்வகர்மாவுக்கு எல்லாத்துக்கும் லோனுதான். எனக்கு படிச்சு பறிச்சு எழுதி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் லோனு கொடுக்குறோம்ல, எல்லாம் குலத்தொழிலா இது விஸ்வகர்மா யோஜனா பண்ணிட்டுப்பா.
அப்படின்னு எல்லாம் தான் நம்ம அக்கா அன்னைக்கு தலையை விரிச்சு போட்டு பொங்கு பொங்குன்னு பொங்குனாங்களா. ஆனா நேத்து ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு நல்லா அக்கா வந்து பேசுற பேச்சு இருக்குல்லங்க, அதுவும் மகிழ்ச்சியா தானுங்க இருந்துச்சு. ஏனுங்கா தமிழ்நாட்டுக்கு சிஎஸ்சி யாரு வேணாலும் தெரியும்ல. அதான் இந்த அப்போலால அம்மா எடுத்திருக்கும் போது ஓபிஎஸ் வந்து அந்த சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப அந்த கையெழுத்து போட்டு குடுத்தாருங்க. அப்பதான் இந்த சிஎஸ்டி எல்லாம் உள்ள வந்திருக்குதுங்க. ஆத்தி கொல்ல வரிக்கா எல்லாம் இந்த நேராட்சியில நடந்ததுதான். அக்கா மைசூர் பன் 480 ரூபாய்க்கு வித்துச்சுக்கா. 4 வருஷம் 11 வருஷமா. அக்கா நானா சொன்னேன், நீங்க பேசி கேட்ட அந்த கடைக்காரர் தானே சொன்னாரு. 11 வருஷமா 440 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த மைசூர் பாவை இப்போ 380 ரூபா அப்படின்னு அந்த அண்ணன் சொல்ல வர்றதுக்குள்ள நீ போய் நின்னுட்ட. 6 வாங்கினா 6 சந்தோஷமா இருந்தா ஒன்னும் தெரியாது. ஆனா நீ மட்டும் மூவி கேமராவோட போய் நின்னுகிட்டு குறைச்சதுக்கு 6 காரணம் 6 காரணம். மோடி ஜிக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி நன்றி சொல்லிட்டு சோறு திங்கிறியோ இல்லையோ மைசூர் பாவு தின்னு அதான் கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் சிப்ஸ் வந்து கம்மி ரேட்டு தான், அது ரொம்ப கம்மி தான். அதுதான் நம்ம எல்லாம் அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். அதனால அத லஞ்சா சாப்பிட்டுக்க. எனக்கா 11 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்வீட் கடைக்கு போய் இப்படி ஒரு வீடியோ போட தெரிஞ்ச உனக்கு பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு போக தெரியலையாக்கா? கச்சா எண்ணெய் விலை 60 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சாமே. ஆனா பெட்ரோல் விலை பாருங்க 100 ரூபாய்க்கு மேலதான் போய்கிட்டு இருக்குது. இந்த நேராட்சி மன்மோகன் சிங் ஆட்சியில கச்சா எண்ணெய் விலை 100 ரூபாய், பெட்ரோல் விலை 60 ரூபாய். ஆனா நீங்க நேத்து அங்க போய் நன்றி சொல்ல சொன்னீங்கல்ல, சி மோடி சி அதானக்கா 440 ரூபாய் மைசூர் பா 380 ரூபா குடுக்குறாங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லு தம்பின்னு சொல்ல சொன்னீங்கல்ல, அந்த மோடிஜியோட ஆட்சியில தான்க்கா கச்சா எண்ணெய் 60 ரூபா, பெட்ரோல் விலை 100 ரூபாய். ஆனா என்னக்கா நீங்க புதுசா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த வீடியோ எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த மனுஷனை பாராட்டணும்க்கா. வானதிக்கோட தொகுதிக்குள்ள எம்பிட்டு வேலை இருக்குது. இப்ப கூட பாருங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்எஸ்ஏ நிதியை திருப்பி மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அக்கா நீங்க பேசி கம்மி பண்ண இந்த ஸ்வீட்டு மாதிரிய எப்படி நீங்க வந்து இந்த காசை எங்க தமிழ்நாடுக்கு கொடுக்காம இருக்கலாம்னு கேட்கலாம்லக்கா. என்ன பண்றது, உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஏன்னா அது தமிழ்நாடுக்கு நல்லா நடக்குது, எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்குள்ளது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ வானதி அவர்களுடைய பணிய நம்ம பாராட்டியே ஆகணுங்க. ஒன்றிய அரசோட திட்டம் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கறத ஓடோடி வந்து பாக்குறதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து நின்னாங்கல்ல, போனி பண்ணிட்டாலும் போயிருக்கலாம். அதையே வீடியோ எடுக்காம விட்டீங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த மாதிரி பெருமைக்கு அடுத்த தடவை நீங்க வீடியோ எடுக்க போனீங்கன்னா போனி பண்ணிட்டு பெருமையா போவாங்க. ஏன்னா கடைக்காரரு கஸ்டமர் வந்திருக்கிறாருன்னு சந்தோஷமா வந்துதான் உங்ககிட்ட பேசியிருப்பாரு. நீங்க கண்டென்ட்டுக்காக வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியாதுல பாவம். அக்கா உங்களுக்கு கண்டென்ட் இல்ல, எங்களுக்கு கண்டென்ட்டுக்கு நீங்க வீடியோ எடுத்தீங்க அப்படிங்கிறது தெரியாம போயிருக்குல்ல பாவம். அடுத்த முறை நீங்கள் வீடியோ போடுவதை எதிர்பார்த்து புன்னகையோடு விடை பெறுகிறேன். நன்றி வணக்கம். அக்கா ஒரு நிமிஷம் அப்படியே போகும்போது நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துட்டு போயிருங்க.